முகனியடவல் பொறி சக்கரையடப்பல்லேனோ முகனியடவல் பொறி சக்கரையடப்பல்லேனோ வைத்து அடிதழ வேணாம் ஆத்திரம் கொண்டு வருவாள் காளி அசுரரை அடக்கி ஆள நித்திரை தனிலொட்டாள் நீங்கால் நெடு நீலி கண்டாள் எத்தனை கோடி வினை வந்து சொல்ல போதிலும் எங்கள் அம்மை பத்திர காளி தயவால் ஒரு பயமில்லையே ஆயும் கல்லை தெரியும் ஆயும் கல்லை தெரியும் அறிமுகி அப்பருக்கு ஆயும் கல்லை தெரியும் ஆயும் கல்லை தெரியும் அறிமுகி அப்பருக்கு தாயோ மகளுமாக தாயோ மகளுமாக தார பொருள் நானே பெரும்படைக்கு அபிராமி மண்ணும் கொள்ளவள்ளே இருமடத்த மனதை கொண்டு இதுவே வந்து தாருகனே தாருகனின் தலையறிக தாருகனின் தலையறிக தேவி பத்திரகாளி அம்மா ஆதிபரன் பொருளோ கைலாசோ அம்மையுமை வாழோ கைலாசோ ஆதிபரன் பொருளோ கைலாசோ கைலாசோ அம்மையுமை வாழோ தெய்வ கைலாசோ ஜோதி ஒரேகிற கைலாசோ 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 சுந்தர நார்வழி கைலாசோ அந்த கைலாச வாழ்வுறக்கே ஆயிரத்தெட்டு போட்டு முடியா ஆயிரத்தெட்டு படுபடியா தோணி பொண்ணை ஒதுக்கி
வாத்து குருவி வாத்து ஒரு முத்தாலே பலகை பாவி பலகை பாவி ஆணி பொருள் வல்லகையிலே அரணுமையும் கொள்ளுவிருந்தா சத்தியவள் இடமிருக்க சங்கரனா விடமிருந்தா புத்தி உள்ளோர் இடமிருக்க புத்தி உள்ளோர் இடமிருக்க சங்கரனா வல்லமிருந்தா தோன்றிய தங்க கைலாச மாமலை தங்க கைலாசம் தானாக தோன்றிய வெள்ளி கைலாச மாமலை நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் எதுக்கு தங்கம் வெள்ளி தங்கமலை வெள்ளிமலை என்று எப்படி சொன்னாலும் இந்த கைலாசத்தினுடைய பெருமையை சொல்லிக் கொண்டே போகலாம். நமக்கு கைலாசம் ஒரு துண்டு கிடைச்சா போதும். ஆமா ஆமா, அதுக்கப்புறம் பெரிய செல்வந்தாயிரலாம். அவளை ஒரு அழகு வாய்ந்த கைலாச மாமலையை சரி 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சரி சங்கத்தார்கள் சமயத்தார்கள் இந்திரர்கள் இறையவர்கள் எல்லோரும் கைலாச மாமலையிலே சரி கொலுவாக அமர்ந்திருக்கின்றார்களாம். வருடன் வந்து மழை பொழிகின்றார். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பொழிஞ்சது மழை. வருடன் மழை பொழிய சரி எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய கைலாச மாமலையிலே சரி பார்வதியானவள் பகவானை வருகின்றாள். சொல்லுவாள் பகவான் இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாரு. எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தானே. ஆமா, அப்படி இன்று பார்வதியான் பகவானிடத்துல என்ன சொல்வாள் வாருங்கள். ஏ பகவானே, திருநடனம் ஆட வேணும் ஆட வேணும் ஆட வேணும் பார்வதியா காண வேணும் காண வேணும் பார்வதியா காண வேணும் காண வேணும் பார்வதியானவள் பகவானை வருகின்றார். என்ன சொல்லுவாள்? பகவானே, பார்வதி உங்களிடத்தில் ஒன்று கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். சண்டை குருவான சுவாமி, இத கேட்கணும் வந்தாலே பிரச்சனையில தான் வருவா. ஆமா ஆமா, சரி இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கிற? தில்லையிலே ஆடினீர்கள், நெல்லையிலே ஆடினீர்கள், ஆமா சீர்காழியிலே ஆடினீர்கள், சிதம்பரத்திலே ஆடினீர்கள். ஆடாத இடம் கிடையாது. மதுரையிலே கால்மாறி ஒரு ஆட்டம். இது எப்படிப்பட்ட ஆட்டம் மறக்க முடியுமா? அது மட்டுமா, போய் போய் சுடுகாட்டுல ஒரு ஆட்டம். தொந்தரவு தாங்க முடியாம அந்த பக்கம் போறது. சரி, கோயில் உண்டோ குளம் உண்டோ சுடுகாடு உண்டோ. அப்படியா? ஆமா. பகவானே, என்னம்மா நீங்க எல்லாம் ஆடின நீங்கள் சரி என் முன்னே பார்வதியாகி என் முன்னே ஏன் ஒரு நடனம் ஆடக்கூடாது? பார்வதி, இங்கெல்லாமோ ஆடினேன் என்று நீயே உரைத்தார். ஆமா, ஆனால் அங்கெல்லாம் ஆடும்போது என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு வந்தது கிடையாது. ஐயோ, இப்ப வேண்டாத நேரம் ஆகாத ஆசை உனக்கு வந்திருக்கு. சரி, எனக்கு பார்வதி இந்த ஆசை சரியில்லை. சுவாமி, இப்ப நான் என்ன சொல்லிட்டு நடனம் ஆட சொன்னல பார்வதி. ஆமா, ஆட சொன்னது ஒரு குத்தமா? ஆட சொல்லக்கூடாது.
பாட்டு சொல்லக்கூடாது, நான் இப்படியே தான் இருப்பேன். அப்படியா? ஆமா. இப்ப நீங்க ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களா? ஆடவில்லை என்று சொல்வாங்க. ஆடவில்லை என்று சொன்னால் எங்கள் அண்ணன் வீட்டிற்கு சென்று விடுவேன். என் குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்கலையோ? இல்ல சுவாமி, எங்க அண்ணன் ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஆமா, தங்கச்சி ஒருவேளை உங்க அண்ணி விரட்டதுக்கு உங்க அண்ணனுக்கு ஐடியாவா இருக்கும். அப்படியா? அதனாலதான் ஒண்ணு கூப்பிட்டு இருக்கிறாரு. சுவாமி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியானால் பார்வதி ஆகிய நான் சண்டை போட்டுட்டு இங்க இருந்து போனா பார்வதி என்ன எவ்வளவுதான் நீ அங்க சண்டைப்பட்டாலும் சரி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதா? ஆனா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சரி, உனக்காக ஒரு ஆட்டம் தானே. ஆமா, நான் ஆடுகிறேன் பார்வதி, நன்றாக பாரு. ஆடுவீங்களா? ஆமா. நீங்கள் ஆடும் பொழுது உங்களுடைய மேனிலிருந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கீழே விழக்கூடாது. கீழே விழுந்தா நீங்க ஆட்டத்திலே தோற்றதாக அர்த்தம். பார்வதி, என்ன நானும் என்னுடைய ஆட்டத்தின் ரசனையில் தான் என்னை ஆடச் சொல்கிறாய் என்று நினைத்தேன். இப்போ நீயோ போட்டிக்கு வருகிறார். சரி பார்வதி, உனக்காக நான் ஆடுகின்றேன். ஆடுவதற்கு என்று வேண்டிய காஸ்டியூம் பார்த்துட்டு வருகிறேன். ஆமா, இப்படியே போய் ஆடினா நல்லா இருக்கும். நான் இப்போது காஸ்டியூம் பார்த்துட்டு வருகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி உடைகள் அணிந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, பெயிண்ட் எப்படி ஆரம்பி மட்டும் பாருங்க. அப்படி என்று கைலாச மாமலையிலே சிவபெருமான் எப்படி நடனமாடினார் பாருங்கள். எப்படி ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே 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 நடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே 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 பகவான் ஆடிக்கொண்டாரே சட்டத்தை சொல்லிட மட்டு கிடைக்காத மெய்பொருள் அனைவருமாயிடாலே கீழே வைக்கப்படாத ஆடிக்கொண்டாரே 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 பகவான் ஆடிக்கொண்டாரே காவி வேஷ்டி தலையில் உடுத்தவர் கண்ணை கொண்டாலைய தோளிலே போட்டவர் தோளில் மாலையை பக்கின போட்டவர் கைலாச மாமலையிலே கரைக்கிடனாகி சிவபெருமான் திருநடனம் ஆடுகிறார். ஆடுகின்றார் ஆடுகின்றார் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். ஆட்டத்தை பார்வதி ஓடுகின்றாள் ஓடுகின்றாள் விரிச்சு ஓடுகின்றாள். ஆமா ஆமா, எங்க வாடுறது அங்கதான் இருந்து பாக்குறான். இப்படி பகவான் ஆடக்கூடிய நேரத்திலே அங்கே பகவானுடைய நடனத்தை காண்பதற்காக நந்தியம் பெருமாள் வருகிறார். சரி, நாரதர் வருகிறார். நந்தி உடனே மத்தளத்து தூக்கி ஓடோடி போட்டுட்டு நந்தியுடைய மத்தள வாசிப்புல அப்படியே ஆட்டம் தொடங்குது. ஆமா ஆமா, எல்லோரும் அப்படி சுத்தி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, ஏன்னா பகவான் சும்மா சும்மா ஆட மாட்டாரு இல்லையா? எப்பமா இருக்கு அவர் ஆடுறத பாக்குறதே பெரிய அறிவு. அப்படியானா பகவான் ஆட தொடங்குகின்றார். சரி, நாட்கள் கடந்து செல்கின்றன. நாட்கள் வாரங்கள் ஆகின்றன. சரி, வாரங்கள் மாதங்கள் ஆகின்றன. மாதங்கள் வருடங்கள் ஆகின்றன. வருஷக்கணக்கில் ஆடுறாங்க. ஆமா, வருட கணக்கிலே ஆடிய பகவான் சரி 12 வருடமாகவே ஆடிக்கொண்டிருக்கின்றார். சரியான ஒரு ஆட்டம். ஆமா ஆமா, ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பகவானுடைய நடனம் ருத்திர தாண்டவமாகவே மாறுகிறது. சரி, அந்த நேரத்திலே ரொம்ப வேகமா ஆடினார் பாத்தீங்களா? என்னாச்சு? காதிலே அணிந்திருந்தாரே குண்டலம். அந்த குண்டலத்தினுடைய திருக்காணி அப்படியே கலன்று கொண்டு வருகிறது. திருக்காணி கீழே விழுந்துட்டுனா ஆட்டத்துல தோல்விதான் இருக்கும். ஐயோ, அதுக்கப்புறம் பாதத்துல கையை தட்டி சிரிச்சிருவா. அப்ப திருக்காணியும் கீழே விழக்கூடாது, ஆட்டத்தை நிறுத்தக்கூடாது, ஆட்டமும் நிக்க கூடாது. என்ன செய்யலாம்? காலை தூக்கி தோளில் வைத்தார். சரி, திருக்காணியை சரி செய்து கொண்டிருக்கின்றார். சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சரி அழகாகவே வார்த்தை வார்த்தை நினைக்கின்றார். என்ன பகவான நடனம் தானே ஆட சொன்னோம். என்ன ஆட்டம் ஆடுறாரு? ஆனா இவ்வளவு பெரிய ஆட்டக்காரரா இருப்பா நமக்கு தெரியவே தெரியாது. இப்படி மட்டும் ஆடுவாரு இருந்தா வாரத்துல 3 நாள் லீவு போட்டு நம்ம பக்கத்துல இருந்து ஆட வச்சிருக்கலாமே. என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு ஆட்டம். நல்லா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? கை தட்டி சிரிப்போம். நல்லா இருக்கு இல்லையா? அழகா இருக்கு சுவாமி, அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தா பாத்தீங்களா? ஆமா, அதான் சொன்னாலே ஆட்டம் நல்லா இருக்குன்னு. அப்படி ஆமா ஆமா, சிரிக்கக்கூடிய நேரத்திலே சரி லிங்காதேவி நினைக்கின்றார். என்ன? அதாவது இந்த பார்வதி ஏளனமா
சிரிச்சிட்டு இருக்கிறா. இது தெரியாம பகவான் ஆடிட்டு இருக்கிறாரு. இவரும் ஆட்டத்தை நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. பகவானுக்கு என்னன்னா பார்வதி அம்மா எப்படியாவது சிரிக்கணும். சரிதான். ஒரு சிரிச்ச உடனே ஒரு ஆனந்த நாட்டம் அப்படியே ஆடிட்டே இருக்கிறார். சரி. அப்ப கங்கா தேவிக்கு வந்ததே போகும். வருகிறது கங்கா தேவியானவள் கீழே குதித்தாள். சரி. கங்கா தேவி கீழே குதித்த காரணத்தினாலே என்னவெல்லாம் அழிகிறது பாருங்கள். 8 மலை 7 கடல் வீரர்களே புவனமெல்லாம் 8 மலை 7 கடல் வீரர்களே புவனமெல்லாம் எங்கு மொல்லாய் அழிந்திடுமா எங்கு மொல்லாய் அழிந்திடுமா எத்தனல்லே விலாசம். இப்படியாகவே எனது கங்காதேவி கீழே குறித்த காரணத்தாலே 8 மலை 7 கடல் நீர் 14 உலகமெல்லாம் தண்ணீர் மயமாக ஆகிறது. எங்க பார்த்தாலும் தண்ணீர், எங்கும் தண்ணீர், எதிலும் தண்ணீர். சந்திரர்கள் சூரியர்கள் யாரையும் காணல. எல்லாரும் வெளிச்சம்ல மங்கி போச்சு. இருள் மயமாகவே இருக்கிறது. இப்படி இருள்மயமாக குழந்தை கொண்டிருக்கு. ஆமா, இருள்மயமாக இருக்கப்பட்ட கைலாச மாமலையிலே யாருமே இல்ல, எல்லாருமே இல்ல. ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா, பகவானே என்ன என்ன இது மாயம்? நானே ஷாக் ஆயிட்டேன் நடந்த சம்பவத்தை பார்த்து. அப்படியா பார்வதி? என்ன என்ன ஆனதுமா திடீர்னு இப்படி ஒரு அழிவு? சுவாமி, உங்களுக்கு இருக்க இடம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? ஆமா ஆமா, கவலைப்படுறீங்களா? ஆமாங்க, இல்ல இல்ல, ரொம்ப கவலையா தான் இருக்கு. உங்களுக்கு நிரந்தரமா ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. சுவாமி, உங்களை ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அப்படியா பகவானே? நீ வைத்த நகைக்கடை இப்ப கடைசில வைக்க முடியாது. அப்படியா சுவாமி? இப்ப உங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் நான் உண்டு பண்ணி தருகிறேன். தேடி தேடி வந்து இருந்திருக்க சரிசா பகவான். கையில இருக்கக்கூடிய கணையாளி என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை கலற்றுகின்றார். சரி, அப்படியே வீசி எறிகின்றார். இந்த செட்டப் நல்லதா இருக்கு. ஆமா, வீசி எறியக்கூடிய நேரத்திலே பாதாள உலகத்திலே வேரூன்றி ஒரு செந்தாமரை மலரானது கிடைக்கிறது. சரி, செந்தாமரை மலரிலே சிவனாரும் பார்வதி அமர்ந்திருக்கின்றார்களே. இவர்கள் இருக்கும்போது இவர்களை காண யார் வருகிறார் பாருங்கள். கருடையாழ்வார் வருகிறார். சிவதரிசனம் காண வருகிறார். சிவபெருமானை காண அந்த பெயர் இந்த 10 வருஷத்துல குருநாதர் வெட்டி பிடிச்சு கருடா என்ன கருவாடி கருடா பெயர் நினைக்கின்றான். எப்படி இந்த நேரத்துல பகவான் அப்படி ஷாக்காய் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமா, கருடன் சொல்லி வந்து இருக்கிறாரு. சரி, கருடன் பகவானை பார்த்து கேட்டார் பாருங்கள். ஏதே சிவனாரே 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 பூவி மேலே இருப்பதென்ன இருப்பதென்ன சிவனாரே 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 சொல்லிட்டு சொல்லிட்டு இப்படி இருக்கு
இருக்கக்கூடிய நாளையிலே அதாவது பார்வதியானவள் சொல்லுகிறாள், பகவானே பகவானே பாருங்க கருடன் நிக்கிறான். கூப்பிடுங்க அப்பதான் வருவா. கண்ணு தெரியாம நம்ம எங்க இருக்குன்னு தெரியாம நிக்கிறான். நான் கருடன் நினைக்கல, காக்கா நினைச்சிட்டேன். அப்படியா? நான் என்ன கூப்பிட்டு கேட்கணுமா? கேளுங்க சுவாமி. கருடா கருடா என்ன நீயா வந்து பேசுவான்னு நினைச்சேன். நீ கணேஸ்வரன் பேசிக்க மாட்டா, நானாவது கூப்பிட்டு பேசு. கருடா நான் இருக்கக்கூடிய தோரணை பத்தி அவனுக்கு எல்லாம் எதுவுமே தோழமையாப்பா இல்ல. நீ எதுக்கு வந்திருக்காது சொல்லு. ஏன் கருடா சுவாமி நீ வந்த காரணத்தை சொல்லப்பா. சுவாமி உங்களுக்கா இந்த நிலைமை? பகவானே எப்பொழுது பார்த்தாலும் சிரித்துக் கொண்டு அழகாக கைலாசமையில கம்பீரமாக உட்கார்ந்திருப்பீர்கள். உங்களை சுற்றி தேவர்கள், முனிமார்கள், சந்திரர்கள், சூரியர்கள் எல்லோரும் வந்திருப்பார்கள். யாரையுமே காணவில்லை. இப்படி பூவின் மேலே தனியாக இருப்பதற்கு என்ன சுவாமி காரணம்? அம்மா அந்த உலகமானது பார்வதியால் விரையேற்று நான் ஆடிய காரணத்தினால் சரி கங்கை பொங்கி உலகமானது அழிந்தது. உலகம் அழிஞ்சு போச்சா? என்ன நீ வந்தது நன்மைக்காக சுவாமி. அழிந்து போனது உலகம். என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுக்காக தான் அவனை கூப்பிட்டுருக்கிறேன். செய்யணும்னு சொல்லுங்க. ஏதோ காக்கான்னு சொல்லி விட்டுருக்க மாட்டேனா? எதுன்னு சொல்லி எதுவும் கூப்பிட்டாரு? அதானே அழிந்து போன உலகத்தில் சரி அழியாத பொருள் இருக்கும் என்று சொன்னா கருடா உடனடியாக எடுத்து வருவார். அழியாத பொருள் தானே, இதோ ஓடி சென்று எடுத்து வருகிறேன். பறந்து போயிட்டு அப்படியா? அப்படி இன்று கருடையாவா பறந்து வருகிறான். எங்கே வந்தான் பாருங்கள். சுரபி சிந்தா மணிக்கடலே, சுரபி சிந்தா மணிக்கடலே, மணிக்கடலே, சுரபி சிந்தா மணிக்கடலே, மணிக்கடலே, சுரபாதீரம் விதக்கண்டா, சுரபாதீரம் விதக்கண்டா, சுரபி சிந்தா மணிக்கடலே, சுரபி சிந்தா மணிக்கடலே, மணிக்கடலே, சுரபாதீரம் விதக்கண்டா, சுரபாதீரம் விதக்கண்டா, கண்ட சுர பாதிரத்தே கல்லடத்தான் எடுத்தே சிவனாரில் முன்கொண்டு வைத்தான். நல்ல பாத்திரத்தை கண்ட போதே, பாத்திரத்தை கண்ட போதே, கண்ட போதே, பாத்திரத்தை கண்ட போதே, கண்ட போதே, சந்தோஷம் உண்டாகி, சந்தோஷம் உண்டாகி, உண்டாகி, கண்ட போதே, பாத்திரத்தை கண்ட போதே, கண்ட போதே, பாத்திரத்தை கண்ட போது, கண்ட போதே, சந்தோஷம் உண்டாகி, சந்தோஷம் உண்டாகி, உண்டாகி. இப்படியாகவே இருடைய ஆழ்வாள் சென்று பார்க்கல் வருகிறாள். சரி எல்லா கடலும் தேடுறான். அவன் மண்ணுக்கு எந்த ஒரு பொருளுமே தென்படவில்லை. கடல் மட்டும் ஒரு போகல. சிந்தாமணி கடல், சுரபி சிந்தாமணி கடலிலே பார்ப்பதற்கு வருகிறான். சுரபி சிந்தாமணி கடலிலே சுரப்பாத்திரம் இதற்கு கண்டான். சுரபாத்திரம் கண்ட சுர பாத்திரத்தை அப்படியே காலால் அப்படி கொழுவி எடுக்கிறான். எடுத்து பகவான் முன்னே கொண்டு வைத்தான். பகவான் அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே ஏகப்பட்ட சந்தோஷம். சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். பாத்திரத்தை ரெண்டா பிரிக்கிறேன். திறந்து பார்க்கலாம். திறக்க முடியல. ரொம்ப டைட்டா இருக்கு. சரிதான். அப்படி கஷ்டப்பட்டு திறந்து பார்க்கும்போது உள்ளிருந்து ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணும் அப்படியே வெளியே வருகிறார்கள். கேட்கின்றார், ஐயா சுவாமி தாயே என்ன என்ன மனசு டக்கு டக்குன்னு அடிக்குதோ? சரி அப்ப தைரியமா தான் இருக்கலாம். சரி இருக்கட்டும். இரண்டு பேரும் இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து வருகின்றீர்களே, பாத்திரத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? சுவாமி நான் வயலில் ஏர் உழுது கொண்டிருந்தேன். நான் ஒரு விவசாயி. நீங்க விவசாயியா? சம்சாரி. சரி நீங்க ஏர் உழுது கொண்டிருந்தீங்க. நீ எதுக்கு அங்க போன? என்னுடைய பெயர் திருமகள். சரி எங்க அப்பாவுக்கு கஞ்சி கொண்டு போயிட்டு இருந்தேன். கஞ்சி கொண்டு போனியா? ஆமா. சரி கஞ்சி கொண்டு போன நீங்க இந்த பாத்திரத்துக்குள்ள ஏன் வந்தீங்க? சுவாமி என்ன
திடீர்னு பார்த்தா தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது சுவாமி. தண்ணீர் பெருக்கெடுத்து விட்டதா? அவன் மழை பெய்யல, பெருங்காற்று வீசவில்லை. சரி, நாங்க ஷாக் ஆயிட்டோம். சரி, தண்ணீர சுனாமில போன மாதிரி பெருக்கூடாது, என்ன ஆகிறது? உயிர் மேல பயம். சரி, உடனே பாத்திரம் அந்த கஞ்சி பாத்திரம் கொண்டு வந்தல்ல, ஆமா, அந்த கீழே கொட்டிட்டு சரி, பாத்திரத்தை 2 பாகமாக்கி நானும் என்னுடைய மகன் அமர்ந்து கொண்டோம் சுவாமி. சுவாமி, என்ன? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்போம் தெரியுமா? சரி, தண்ணிக்குள்ளே மறந்துட்டு இருந்தோம் சுவாமி. எங்க தலையில என்னன்னு தெரியல. தண்ணிக்குள்ள இருந்து நாங்க பட்ட பாடு இருக்கு. என்ன பாருங்க, வந்த இடத்துல இருந்து உம்மச்சிட்டு இருக்கா சுவாமி. ஒரு வாரத்துக்கு சொல்ல பிள்ளைக்கு காய்ச்சல் வேற. அப்படியா? ஆமா, காய்ச்சல்ல இந்த குளிர்குள்ளே காய்ச்சலுக்குள்ளேயோ பாத்திரத்துல அடப்பட்டதுனால பிள்ளை ஒரு மாதிரி கிடுகிடுத்து போன சுவாமி. இத பாருங்க, இனிமே நீங்க பேச வேண்டாம். போன யுகம் அழிந்து விட்டது. இப்பொழுது பிறக்கக்கூடிய யுகம் புது யுகம். சுவாமி, நீ பேசண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, இவ்வளவு என் பிள்ளை பாத்துக்கலாம். அப்படியா? பிள்ளை ரொம்ப கலகலப்பா இருக்கா? பரவாயில்ல. கலகலப்பு தெரியுமா? சரி, போன யுகத்திலே தகப்பனும் மகளுமாக வாழ்ந்த நீங்கள் இந்த யுகத்திலே கணவர் மனைவியாக சேர்ந்து வாழ வேண்டும். எம்மா, இது சாத்தியமாகாதுன்னு எனக்கு தெரியும். சரி, இருந்தாலும் பழைய உலகம்லாம் அழிஞ்சு போச்சு. இனிமேல் பிறக்கக்கூடியது புது யுகம். இந்த புது யுகத்திலே நீங்கள் வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும். உங்க 2 பேருக்கும் நீங்க யாருன்னு வர ஞாபகம் இருக்காது. இந்த பிள்ளைக்கு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க சுவாமி. அதான் சொல்லிட முடியாது. இல்ல, ஒரு வார்த்தை சம்மதிச்சாலே நான் சம்மதிப்பேன். எம்மா, என்ன எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. சரியா? அப்படியா? இப்ப அவருக்கு முகத்தை பாரு. யாருன்னே தெரியலையா? நீ அப்ப எல்லாம் மறந்துட்ட. அப்படி என்று சொல்லி தெரிஞ்சுக்கிடாதுமா. 20 வருஷம் இல்லை, 200 வருஷம் தெரிஞ்சுக்கிடாது. அப்படி என்று சொல்லி அழகாகவே அவர்களுக்கும் இப்பதான் ஆரம்பம். ஒரு வாரம் அப்படியே உட்கார வச்சுறாங்க. நீங்க 2 வாரம் பேசாதீங்க. இந்த பக்கம் போய் உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. இரண்டாவது வேலை இருக்குது. எங்களுக்கு 2வது சுவாமி, மகனுடைய முகம் அடைகிறதா? அப்படி என்று செல்லனை பார்த்து சொல்லுகிறார். உனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கிறது. என்ன வேலை சுவாமி? என்ன வேலை தெரியுமா? பால்கடலில் பள்ளி கொள்ளும், கடலில் பள்ளி கொள்ளும், பள்ளி கொள்ளும், பள்ளி கொள்ளும், பச்சை மாலை அழைத்து வாரா, பச்சை மாலை அழைத்து வாரா, பள்ளி கொள்ளும், கடலில் பள்ளி கொள்ளும், பள்ளி கொள்ளும், கடலில் பள்ளி கொள்ளும், பள்ளி கொள்ளும், பச்சை மாலை அழைத்து வாரா, அழைத்து வாரா, வார்த்தையிட்ட நிருடையாழ்வார் பால்கடல் நதியிலே வந்தான். பால்கடலில் வந்து நின்று பார்க்க வந்த வேளையிலே திரைகள் ஆகவேரா, திரைகள் ஆகவேரா, 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 பெருமாளை வார்த்தையிலே, பெருமாளை வார்த்தையிலே, வார்த்தையிலே சொல்லுகிறான். சுவாமி, இன்னும் ஒரு வேலை எனக்கு இருக்கிறது சொன்னீர்களே, நான் என்ன செய்யணும் இறைவா? திருப்பார் கடல்ல பணி கொண்டிருக்கிறாரே மாயவன் மைத்துனர் கோபால கண்ணன். ஆமா, அந்த கோபாலகிருஷ்ணனை உடனடியாக அழைத்து வருவார். இதோ சென்று கூட்டி வருகிறேன். பறந்து சென்று வருவார். பறந்து சென்று கருடையாழ்வான் பால்கடலிலே வந்து பார்க்கின்றார். பால்கடலிலே வந்து பார்க்கும் பொழுது அங்கே என் பெருமாளாகிய என்ன பெருமாள் எப்படி நித்துவை செய்கிறார் என்று பாருங்கள். காலத்தோத்தான் வடக்காக, காலத்தோத்தான் வடக்காக, மோகத்திற்காக, காலதுதான் வடக்காக, காலதுதான் வடக்காக, கடக மோகத்திற்காக, மேல் திசைக்கு முகமாக, மேல் திசைக்கு முகமாக, ஒரு
சரி என் பெருமாளாகிய மாயவனங்கை எப்படி பள்ளி கொண்டார் தெரியுமா? எப்படி? காலதுதான் வடக்காக கனகமுகம் தெற்காக மேல் திசையின் முகமாக மெத்த ஒரு பாம்பாக அறிந்தும் அறியாதவர் போன்றும் இருந்தும் தெரியாதவர் போன்று என் பெருமாள் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். நித்திரை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை கருடன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்ப எழுதிருப்பாரு? நமது அத்தான் தூங்கி நமது மாயவர் தூங்கிட்டுல இருக்கிறாரு. ஆமா, தூங்குறவங்களை எழுப்புறது தவறு இல்லையா? உண்மைதான். என்னைக்கா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சரி தூங்குறவங்களை எழுப்பினால் அது தவறு. நித்ராதேவி சாபம் நமக்கு கிடைக்கும். இப்ப நீ யாரை சொல்லிட்டு இருக்க? எல்லாத்தையும் தான் சொல்றேன். யார் மேல கோபத்துல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். நீ காலையில ஒரு 7:30 மணி இருக்கும், விடிய வேலை ஒரு 7:30 8:30 மணி இருக்கும். சரி, ஆமா. இந்த அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவோட வீட்டுக்காரங்க டீ வாங்கிட்டு வந்து தட்டி எழுப்புனாங்க. அந்த கோபத்துல அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியற மாதிரி அவங்க சத்தம் போடுறாங்களாம். இனிமேல் 8:30 மணி இல்ல 10:30 மணி ஆனாலும் டீ குடிக்கிறது தட்டி எழுப்ப கூடாது. அப்படியா? இத கேட்டுடுங்க. இதுக்கு இனிமேல் பட்டு நம்ம தூங்கி முழிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்க கூடாது. எழுப்பக்கூடிய விஷயத்துக்கு எழுப்பிதான் ஆகணும். இல்ல அப்படி கிடையாது. தூங்கக்கூடிய ஆளுக்கு எழுப்ப கூடாது முடிவெடுத்தாச்சு. அப்படித்தானே? ஆமா ஆமா. இனி எதுவுமே கொடுக்க மாட்டீங்கல்ல. தண்ணி குடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் முழுவதும் தூங்குறதும் பட்டியா இருந்துச்சா? அப்படி எந்த சரி அழகாகவே நித்திர பங்கத்துல இருக்கிறவங்க எழுப்பது தவறு. இப்ப இந்த மாயவரை கை தேடி எழுப்பினால் கலகப்படுவார். மெய் தேடி எழுப்பினால் மங்களப்படுவார். ஒருவேளை அவங்க கோவப்பட்டுருவாரு. அப்படியானால் எங்க பார்த்தாலும் தண்ணி தான் இருக்குது. அப்ப ஒருவேளை தண்ணி மாதிரி தலை எடுத்துருவோம். அண்ணே அப்படி தண்ணி மாதிரி ஊத்தி எழுப்புறது தப்பு. தெளிக்கலாம், தெளிச்சு எழுப்பணும். இப்படி ஆமா. எங்க வீட்டுல எங்க வீட்டை அப்படியா? இப்ப தெளிச்சு எழுப்புறதுல தப்பு கிடையாது. காரி ஊத்துனதான் தப்பு. ஆனால் நமக்கு இப்ப காரி ஆக வேண்டியது என் பெருமாளை எழுப்பி இல்லாம கைலாசம் படையாது. அதனால எழுப்ப வேண்டும் என்று சொல்லி சரி சிறகாலை நீர் கோரி அப்படியே தெளிக்கின்றான். அரினிடமா முளைத்திலகி கருடனை பார்த்து என்ன சொன்னார் பாருங்க. என்ன சொல்லுவார்? கருடா கட்டல் பொங்கி வந்த அடியுழைந்து போனதுண்டோ அந்த ஒரு காரணத்தை கருடையாழ்வா கடல் பொங்கி வந்ததுண்டுமா? தெரியாது சுவாமி. கனகமலை நகண்டதுண்டுமா? அதுவும் தெரியாது சுவாமி. அடலுலகம் 14 அடி குலைந்து போனதுண்டுமா? காரணம் ஒன்றும் நான் அறியேன். அப்ப எதுக்கு நீ இப்ப இங்க கூப்பிட வந்தேன்? உங்களை அழைத்து வரும்படி என்னுடைய அத்தான் வர சொன்னாரா? ஆமா. காரணம் இல்லாமலும் அழைக்க மாட்டாரு. அவரு அவசரமா கூப்பிட்டுருக்காரு. அப்படியா? நீ சொல்ல மாட்டப்போ நான் சொல்ல மாட்டேன். சரி நான் வரவேன். நிறைய இடத்துல சொல்லிட்டு மாட்டிட்டு இருந்தாங்க. அப்படியா? நீ சொல்ல விடாதுன்னு முடிவெடுத்துட்டு நான் வர வேணுமானால் கருடையாழ்வா ஒரு இடத்துல அப்படிதான் இந்த பிள்ளை ரொம்ப நல்லவான்னு சொன்னேன். சட்டை கொடுத்தாங்க. இனிமேல் யாரை பத்தியும் சொல்ல மாட்டேன். கருடா நான் வர வேணுமானால் எனக்கு ஒரு வாகனம் வேண்டும். அப்படியா? வாகனம் இருந்தால் தான் நான் இங்க இருந்து அங்கு வரை வருவேன். உங்களுக்கு வாகனமாக தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய குண்டலத்தில் தாங்கள் அமர்ந்து கொண்டால் சரி உங்களை அப்படியே சுமத்து செல்வேன். என்னை சுமக்கும் அளவுக்கு உனக்கு வல்லமை இருக்கிறதா? சுவாமி என்ன உங்கள் அருள் எனக்கு வேண்டும். அப்படி என்று சொல்லி வருகிறோம் என்று சொல்லி சரி வேறு வருகிறார்கள். ஒரு சிறகில் அமரேற ஒரு சிறகு வீசி வர. ஆமா. ஒரு சிறகு உடைக்க. ஆமா. என் பெருமாள் மாயவர் எப்படி வருகிறார் பாருங்கள். பச்சை வர்ணனும் பாவையர்கள் வெட்டுறவி பாடியாடவே
பார்வதியிலே துளசி மணி மாலையினே கைலாசமலை உள்ளாக சென்று கண்டலை ஓட்டாண்டி தம்பி தண்டலை காணா கைலாசமலை சென்று கள்ளனே என்னை துணவே வாரமாறோ வரட்டாட்டு கோணாரே கிட்டலை வாரோ தேச காலமாக நித்திரை செய்து இன்றைக்கு முடித்தவரை இங்கே வாரோ இப்படியாக இருவேரும் கைலாச மலையை வருகிறார்கள். சரி, பார்த்த சிவபெருமானுக்கு அத்தான பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அத்தான் எங்க அத்தானை இறக்கி விடுக்கிறோம். இறங்க அத்தான், இது பாருங்கள் அத்தான், இங்க என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளவு மன கஷ்டம் இருந்தா உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருப்பேன் தெரியுமா? பாருங்க, அதாவது சுரை போட்டில் இறந்தும் ஆண்டியாக இருந்தாலும் மலைக்கெல்லாம் அதிபதியாகிய இமயமலைக்கு சொந்தக்காரர் என்றல்லவா உங்களுக்கு என் தங்கையை திருமணம் முடித்து தந்து வாட்டாண்டி போல தண்ணீரை மதிக்கிறீங்களே காரணம்? அத்தான், இதுக்கெல்லாம் காரணம் இந்த பார்வதி தான். சும்மா சிவனின் கைலாச மலையில் இந்த சிவபெருமான் அமர்ந்திருக்க பார்வதியாக இவள் என் முன்னே வந்து ஒரு நடனம் ஆடுங்கள் சொன்னார். நீங்க செஞ்சீங்க. நானும் நமக்கு கொஞ்சம் நடனம்னா பிடிக்கும் பாத்துக்கிடுங்க. அதனால அவ சொல்றாளே நானும் ஒரு ஆட்டம் ஆடிட்டேன். அறிவே கிடையாது. என்ன கொண்டாட்டி வச்சு கேட்டிருக்கீங்க? ஆட்டம் ஆடினால் பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படித்தானே. ஆனால் இவள் ஏளனமாக என்னை சிரித்தாள். சிரிச்சதுக்கு பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி. சிரித்த பொழுது கெங்காதேவி கோபம் கொண்டாள். கெங்காதேவி கீழே குதித்தா உலகமே அழிஞ்சு போச்சு. இதுதான் நடந்தது. உங்க குடும்ப பிரச்சனை. என்னைக்கு என் தங்கை உங்களுக்கு திருமணம் எடுத்து தந்தானோ சரி, அதோடு எனக்கு இந்த பேச்சே இருக்க கூடாது. உங்க பிரச்சனை நீங்களே தீர்த்து என்ன எதுக்கு அழைத்து வந்தீங்க? இப்பொழுது இந்த உலகத்தை நான் படைக்க வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? படைக்க வேண்டுமானால் கீழ் உலகத்திலே வாழ்ந்து வருகிற மந்திரகண்ணி. இந்த மந்திரகண்ணி இடத்திலே சென்று ஒரே ஒரு பிடி மண் நீங்கள் வாங்கி வந்தீர்கள். ஆனால் நீங்க கொண்டு வரக்கூடிய மண்ணை வச்சு இந்த உலகத்தை அழகா படைச்சிருவீங்க. நான் உங்களுக்கு போன என்ன சும்மா தானே இருக்கீங்க? அத்தான், நான் ஒண்ணு போறேன். பார்வதி தனியாக இருப்பாளே. இருக்கு, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நீங்க பார்வதி கொஞ்சம் பேச்சு கொடுங்க, நான் போயிட்டு வரேன். அல்ல முடியாது. என்ன இந்த தண்டனை எனக்கு வேண்டாம் அத்தான், இந்த தண்டனை வேண்டாம். தெரியுதா இப்போ? இதற்கு நான் தண்ணீரில் மூழ்கி விடுகிறேன். சரிதான். இவனிடத்தில் பேச்சு கொடுத்து சமாளிப்பதை விட பாதாளம் சென்று விடுவது மிக சிறந்தது. சரி, அப்ப நானே சென்று வருகிறேன். அப்படி என்று மாயவனார் மந்திரகனிடத்திலே போக வேண்டுமானால் சரி, இப்படியே தண்ணீருக்குள்ளே செல்லலாம், முங்கிற மாட்டோம். என்ன வேடம் எடுக்கலாம் என்று யோசிக்க அவர் என்ன வேடம் எடுத்தார் பாருங்கள். இதை சிறிய வேட்டு வாழி, வேட்டு வாழி, வேட்டு வாழி எடுத்தாரே ஒரு சர்வா, ஒரு சர்வா தாமரை தண்டுவழி, தண்டுவழி, தாமரை தண்டுவழி, தண்டுவழி அவன் போனாகி உலகம் மந்திரகண்ணி, மந்திரகண்ணி, மந்திரகண்ணி,
மந்திரகனி மந்திரகனி அவளே சத்தமிட்டா சத்தமிட்டா சரி கீழ் உலகம் போக வேண்டுமானால் நாமல் ஒரு வேட்டுவாளி ரூபம் எடுக்க வேண்டும். ஒரு வாயில ரசம் ஒரு வாயில சாம்பார் கொண்டு போனோம்னா போற பதில சாப்பிட்டு எடுத்து மெதுவா போகலாம். ஐயா நீங்க சொல்ற மாதிரி சாம்பார் வாளி ரசவாளி எல்லாம் இல்ல. சரி வேட்டுவாளின்னு சொன்னால் என்ன தெரியுமா? என்ன? அது ஒரு இடைசிறிய பூச்சி. இடைசிறிய பூச்சின்னு சொன்னால் சில வீட்டுல வந்து புதுசா கல்யாணம் இருக்கும் பாத்தீங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சில வீட்டுலதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம் இல்லண்ணே, அனைத்து வீட்டுல பழசாக்க கல்யாணம் முடியும். புதியதாக திருமணம் பண்ணிருப்பாங்க இல்லையா? அதனால எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க வீட்டுல இருந்த வேட்டு வாளி ஒரு கூடு கட்டும். அந்த கூடு கட்டினாலே அந்த வீட்டுல யாராவது விசேஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். கல்யாணம் கூட விசேஷம் தானே. ஆமா, அந்த கூடு கட்டினா அந்த கூடை வச்சே பாட்டி மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி? அந்த கூடு கட்டதை வச்சு என்ன பிள்ளைன்னு கண்டுபிடிப்பாங்க. கூடு கட்டணும். ஆமா ஆமா, அடுக்கலையில எல்லாம் கட்டிச்சுமாங்க. அங்க எல்லாம் கட்டினா பிறக்கிறது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இந்த கதவு ஜன்னல் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல கூடு கட்டுச்சுன்னா பிறக்கிறது ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கூடு கட்டி இருக்காப்போ அவங்க வீட்டுல கட்டுறதுக்கு இன்னும் நிறைய வருஷம். யார் சொன்னது? சிரிக்கல தெரியும் தம்பி இருக்குமா இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி என்று ஏற்கனவே அலமாரியில ஒருத்தனை கட்டி இருக்கு. இப்பதான் அந்த பையன் சரி அலமாரியில கட்டிருந்தா என்ன பிள்ளைன்னா ஸ்கேன் பண்ணி தெரியும். இப்பதான் சரி அக்கா நல்லா இருக்காங்களே பாக்கலாம்னு முன்னாடி உட்கார்ந்து. அக்கா நல்லா இருக்காங்க, அக்கா பாட்டு நல்லா இருக்காங்க. அக்கா பாட்டு சேரன் உள்ள போட்டிருமா இருந்தவரே விரட்டி விட்டுட்டீங்களே. நீ அந்த கூடு மட்டும் எங்க கட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் மழை பெய்யுறதுனால வெளியே போக முடியாம நிக்கிறான். கவலைப்படாத, நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். நமக்குள்ளே இருக்க ரகசியம். கூடு மட்டும் எங்க கட்டிருக்குன்னு சொல்லு. அப்படியே இருக்கக்கூடிய நாளையில் வேட்டுவாளி உங்கள்கிட்ட சரி தாமரை தட்டு வழியாக அப்படியே கீழ் உலகத்தில் வருகிறார். ஆமா, கீழ் உலகத்தில் வந்து விட்டு வருகின்றார். யாருமே இல்லை. நானும் அந்த நேரத்துல இருந்து பாக்க சரிதான். யாருமே இல்ல. 2 பேர் தான் இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்காங்க. போடுகின்றார் சத்தம். மந்திரகண்டி அண்ணா, மந்திரகண்டி அண்ணா ஏன் இப்படி சத்தம் போடுற? இப்ப இங்க வந்து நின்னுட்டு அந்த ஒன்றரை வந்து கூடாதம்மா. வா கூடாலே ஒரு ஒன்றரை இருப்பாங்க. ஆமா, பாய திறந்துட்டாலே பிரச்சனை தான். அண்ணா நீங்க நலமாக இருக்கின்றீர்களா? நலத்திற்கு என்ன குறை? கையில எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? அதை ஏன் கேட்கிற? பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பிரச்சனை? பார்வதியால் முறைகேட்டு பகவான் திருநடனம் ஆட ஐயோ கங்கா தேவி கீழே குதித்து பிரளயம் ஏற்பட்டு உலகமானது தண்ணீராலே என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு நடந்திருக்கா? என்ன பிரச்சனை தெரியுமா? நான் வரதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல ஒரு தவக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா அந்த சமயத்திலே நான் உங்களிடத்துல என்ன சொன்னேன்? என்ன சொன்னா? உலகம் அழியும் போது என்னை பார்க்க வாருங்கள்னு சொன்னேன். உலகம் அழிந்ததும் உன்னை பார்க்க வருவாங்க ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். சரி சரி, அது போல இன்று ஆகிவிட்டது. அது பொம்மை ஆயிடுச்சு இல்லையா? அண்ணா இப்பொழுது நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் ஒருபடி மண் வாங்கி செல்லலாம் என்று நான் வந்திருக்கிறேன். ஒருபடி மண் 1000 படி மண் தருகிறேன், வாங்கி செல்லுங்கள். அச்சமும் ஒருபடி மண் கண்டால் போதும் உலகத்தை படைத்து விடலாம் என்று அத்தா உரைத்தார். போதுமா ஒருபடி மண்? போதுமா. அப்படி என்று கையிலே ஒருபடி மண்ணை அள்ளி அள்ளி கொடுத்தாள். ஒருபடி மண், ஒருபடி மண் களவு செய்தால் ஒருபடி மண், ஒருபடி மண் வீடு மண்ணம் கொண்டு அடுக்கடலில் வாரபோது அள்ளி கொடுத்த மன்னதுதான் இருந்திடமா களவு செய்த மன்னதுதான், களவு செய்த மன்னதுதான் கொண்டு வந்த மன்னரையும் ஒரு நாளாய் பங்கு வைத்தார். ஒரு வங்கி மண்ணையாக ஒரு வங்கி வானமாக மண்டோன மரகோன மனித உயிர்கள் தோன்றிடமா
சந்திரர்கள் சூரியர்கள் தானவர்கள் தான் வரவே சந்திரர்கள் சூரியர்கள் தான் அவர்கள் தான் வரவே இல்லீர்கள் இறையவர்கள் கந்தனோடு கணபதியார் புதிய கைலாச மாமலையில் பகவானோ இப்படியாக மந்திரகன்னியான ஒருபடி மண்ணை அள்ளி கொடுத்தாள். சரி, ஒருபடி மண்ணை வாங்கிய மாயவன் நினைக்கின்றார். இந்த ஒருபடி மண்ணை கொண்டு சரி உலகத்தை படைக்கணும்னா போதுமா? முடியாது. ஒருபடி மண்ணை வச்சு எப்படி உலகத்தை படைக்க முடியும்? அதான் இந்த ஒருபடி மண் பத்தாது, நீங்க இன்னொரு படி மண் வாங்கிட்டு வாரீங்கன்னு சொன்னா ஒரு படி மண்ணுக்கு இன்னொருக்கா வேட்டுவாளி ரூபாய் எடுக்கணும், கஷ்டப்படணும், கீழ் உலகம் வரணும், இவளை கூப்பிடணும், இவளை சமாளிக்கணும். அப்படியான ஒருபடி மண்ணை நம்ம களவு செஞ்சுட்டு போயிடலாம். அதனே அப்படியே யாருக்கும் தெரியாம இடதுகரத்தினாலே ஒருபடி மண்ணையை எழுதி வைக்கின்றார். சரி, மந்திரகனிடத்தை சொல்லுகிறாள். மந்திரகனி, மந்திரகனி அண்ணா, தங்க மந்திரகண்ணி அண்ணா சென்று வரட்டும் மாமா. சென்று வாருங்கள் அண்ணா. இனிமேல் கண்ண முடிக்க மாட்டேன். உன்னைக்கு பார்த்தது போட்டு இனிமேல் கண்ணில் முடிக்க மாட்டேன். ராசியான மகன் அண்ணன் தங்கம் பொருத்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கரெக்டா இவ்வளவுதான் பேசுறது இல்ல, பொருத்தமா இன்னைக்கு மாயவன் பேசியிருக்காரு. சரிதான். அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படி இரண்டு படி மண்ணையும் கொண்டு கடலிலே வருகிறார். கண்ணி கொடுத்த மண்ணானது வலது கையிலே இருக்கிறது. அளவு செய்த மண்ணானது அப்படியே கரைந்து செல்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்தா பூப்படம் வேலை கிட்ட முடிஞ்சாச்சு, மஞ்சள் பானை கொதிச்சுட்டு இருக்கு, இப்ப பூஜை கொடுப்பாங்க தெரியுது. அப்படி இல்ல, ஆயவர் களவு செய்த பொருள் கரைஞ்சு போயிருக்கு, அதுல உங்களுக்கு என்ன தெரியுது கேட்ட? மண்ணு கரைஞ்சு போச்சுன்னு தெரியுது. இல்லனே, யாருமே களவு செய்ய கூடாதுன்னு தெரியுது. இந்த தப்பு தப்பெல்லாம் பேசக்கூடாது. களவு செய்த பொருள் கடைவாய் கஞ்சிக்கு கூட உதவாதான். களவு செய்யலாமா? செய்யவே கூடாது. களவு செய்யக்கூடாதுமா? வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் அடிப்பாங்க. களவு செஞ்சு அம்மா அப்பா அடிப்பாங்க, அதனால களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதான் சின்ன பிள்ளைங்கள சொல்லி வளர்ப்பாங்க. அப்பா களவு செய்யக்கூடாது, போய் செய்யக்கூடாது. ஆமா, அவன் நீ நல்ல திறமையா இருக்கணும், சரி நல்லா படிக்கணும். ஆமா, இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு கேட்போமா? ஆமா, எதுல கேட்டிருக்கோம்? எல்லாம் கேட்போம். நல்லா கேட்பாங்க. கல்யாண விஷயத்துல மட்டும் கேட்கல, வேற எல்லாமே கேட்டுதான் இருக்கு. கல்யாண விஷயத்துல யார்கிட்ட கேட்கல, உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் எப்படி கேட்டு வாங்க தெரியுமா? அப்படி எங்களுக்கு தெரியும். அது எப்படி எல்லாம் கேட்டா நீ அப்படின்னு சொல்லி அழகாகவே இருக்கக்கூடிய நாளையிலே ஒருபடி மண்ணை கொண்டு பகவான் கொண்டு வைத்தார். அந்த ஒருபடி மண்ணை வாங்கி 4 கூறாக பங்கு வைக்கின்றார். 4 கூறாய் பங்கு வைக்க நடுவே உதிக்கிறது கைலாச மலை. அப்படி ஒரு பங்கு மலையாக, ஒரு பங்கு வானமாக, ஒரு பங்கு பூமியாக, சரி ஒரு பங்கு கடலாக. நடுவே உதித்தது தானாக தோன்றிய தங்க கைலாச மலை. அதான் இந்த அக்காலை மாதிரிப்பட்ட புலவர்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படி இந்த அக்கா கிழவனி சொல்லிட்டா? புலவர் 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 என்று சொன்னால் பாடுவதில் திறன் படைத்தவர். ஆமா, சொல்லு. தானாக தோன்றிய தங்க கைலாச மலை அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? அடிக்கடி தானாக தோன்றிய தங்கை கைலாசம், தங்கை கைலாசம் சொல்லுவான். நான் எங்க வீட்டுக்கு தங்கை இருக்கான்னு சொல்லி ஆளுக்கு நிரம்பி பார்த்தேன். 2 அக்கா தான் இருந்தாலே தவிர இவளுக்கு தங்கையே இல்லை. சரிதான். அப்படி என்று சொல்லி அழகான கைலாச மலையிலே எல்லோரும் வருகிறார்கள். புதிய கைலாச மலையில் எல்லோரும் வந்திருக்க சரி மாயவர் அங்கிருந்து விடைபெற்று திருப்பார் கடலுக்கு போகிறார். பார்வதியான பகவானை வார்த்தையில சொல்வாள். பகவானே கைலாசம் சுத்தம் செய்ய, கைலாசம் சுத்தம் செய்ய, கைலாசம் சுத்தம் செய்ய, பெத்தை பிறவி செய்ய வேணும், பெத்தை பிறவி செய்ய வேணும், கைலாசம் சுத்தம் செய்ய, கைலாசம் சுத்தம் செய்ய, கைலாசம் சுத்தம் செய்ய, செய்ய வேணும், செய்ய வேணும்.
பிறவியது செய்தாலோ நமக்கு வேதனைகள் உண்டாகோ பரமசிவன் ஆசியினை சட்டத்தையை பிறவி செய்தால் பார்வதியானவள் சிவபெருமானை பார்த்து சொல்கிறார், சிவனே சுவாமி பார்வதி கைலாசமலை எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? கைலாச படத்துக்கு கொண்டு வரணும். கைலாசமலை மிகவும் அழகாக இருக்கிறது அல்லவா? கொஞ்சம் நிம்மதி உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி. இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சுவாமி. நிம்மதியா இருக்கலாம். கைலாசமலை நன்றாக இருக்கிறது, ஆ. ஆனால் கைலாசமலை தரை பாருங்கள் சுவாமி, என்னாச்சு? ஒரே குப்பையா இருக்கிறது அல்லவா? பூப்படம் போட்டு அவங்க எங்க பூச்செதறி கிடக்கு. அதான் சொல்றேன், அதையெல்லாம் தூத்து பெருக்குவதற்கு ஒரு பெண்ணை பிரிவு செய்து தாருங்கள். வேண்டாமா வேண்டாம், பூப்படம் போடுறதுக்கே ஒரு திருங்காலையிலே தூத்து ஒதுக்கிறதுக்குள்ள யார் வர போறா? அப்படியா பார்வதி? ஏற்கனவே கைலாசமலை முன்னால படக்கூடிய வேதனை பெரும் வேதனை. சரி, இதுக்கிடையில் இன்னும் ஒரு பெண்ணானவள் வந்தால் அவளால் இன்னும் பல பிரச்சனைகள் வரும். ஒரு பார்வதியாகி நான் கைலாசனை தூத்து மெழுகிக் கொண்டிருந்தால் இங்கே இருப்பவர்கள் என்னை பார்த்து ஏளனமாக பேச மாட்டார்களா? அப்படி இல்ல பார்வதி, அம்மாவே கைலாசமலை இவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்களே, நம்ம அவ்வளவு வசதி உள்ள அந்த அம்மாவே வச்சிருக்கும் போது நம்மளும் இந்த இடத்தெல்லாம் சுத்தமா வச்சிருக்கணும். அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க ரொம்ப தெளிவா அழகா வச்சிருப்பாங்க. சுவாமி, நீங்க எல்லாம் ஒரு பெண்ணை பிரிவு செய்யல, நானா ஒரு பெண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் பார்வதி, வேண்டாம் வேண்டும், விபரீத முடிவு வேண்டாம். வேண்டும் சுவாமி. வேண்டாம் என்று பகவான் உரைக்க, வேண்டும் என்று பார்வதி உரைக்க, சரி பகவானுக்கு அப்படியே ஒரு மாதிரி நாசி அந்த நேரத்தில் ஒரு தும்மல், படார் என்று ஒரு தும்மல், நம்ம தும்மல் வந்ததான் உண்டு. அப்படி தும்மலின் ஏறுவாள் அப்படி ஒரு படார் ஒரு பெண்ணாக்குள் வந்துவிடும். பகவானுடைய ராசியிலே பிறந்திருக்கிறார். உடனே சுவாமி என்று ஒரு சத்தம் கேட்டது. இதுதான் டைம். சுவாமி, அம்மா பெண்மணி, என்னை பிறவி செய்வதற்கான காரணம் என்ன சுவாமி? உங்களுடைய சண்டையின் எதுவால் நீ பிறந்திருக்கின்றார். சரி, இதுவரை இந்த இடத்துல எத்தனையோ பெண்கள் பிறந்தார்கள். ஒருத்தர் இந்த டைமிங்ல பேசுற நீ திறமைசாலி இல்லதை நான் ஒத்துக்கொண்டு சண்டையில பிறந்திருக்காங்க. ஆமா ஆமா, விவரத்துக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. கொண்டுட்டோட சட்டத்தில் இந்த கைலாசமலையை சுத்தம் செய்வது உன்னுடைய பொறுப்பு. சரி, அப்படி அது மட்டும் இல்ல, அம்மா இருக்காங்களா பார்வதி அம்மா, ஆமா ஆமா, புசு புசுக்கு கோவப்படுவாங்க. அப்படியா? அவங்களை சமாதானப்படுத்துறது வாங்க. விடிய காலம் டீ குடிப்பாங்க, காப்பி குடிப்பாங்க, சாப்பாடு செய்வாங்க, எதுல கேட்டாலும் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். சரி சரி, அம்மாவுக்கு துணி மணி துவைச்சு போடணும். அம்மாவுக்கு வந்து என்னென்ன பணிவிடம் செய்யணுமோ எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். சரி, அப்படியே ஆகட்டும் சுவாமி. இதற்காக தான் முன்னே நான் பிரிவு செய்திருக்கிறேன். அப்போ கோவப்படும் போதே போய் பார்த்து நீ பேசக்கூடாது. அம்மாவுக்கு கோவம் வந்து ஒரு அடி அடிச்சாலும் பட்டிருக்கும். சரி 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 சரி, சண்டத்தி எல்லாத்தையும் சம்மதிச்சுட்டா. சம்மதித்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா போ. அடுத்த சட்டத்துக்கு உடனடியாக வருவது இதோ இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அழகாகவே சண்டத்தியார்கள் திருப்பி இல்லைன்னா கேள்வி இந்த சட்டத்துக்கு வந்துடும். சுத்தம் செய்து வருகிறார். சரி, எப்படி வாருங்கள். 12 வருடமாக சுத்தம் செய்வார், சுத்தம் செய்வார். பதிமூன்றாம் வருடத்திலே அருளி அழைத்து செல்வாடே செல்வா. இருந்தால் இங்கே கைலாசம் வைத்தாலும் அனுப்புமையா காரியத்தில் காரணத்தில் இளைய சண்டத்தியை
இப்படியாகவே சரி பார்வதியானவள் கைலாச மலையில் இருக்க சரி சண்டத்தியானவள் தூத்துமலையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். ஆமா. 12 வருடம் மட்டும் கைலாசம் தூத்து வெளியிறாள். சரி. 13ஆம் வருடத்திலே பார்வதி சொல்லுகிறாள், என்ன? பகவானே, என்ன சண்டத்தி இந்த கைலாச மலையில் இருந்தா இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். ஆமா, அவ சும்மா தானே இருக்கா. இல்லை சுவாமி, வேற பிள்ளைல மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது சண்டை எடுத்துருவாங்க. அவ வந்த நிலையில சும்மா தான் இருக்கா, இன்னும் சும்மா தான் இருப்பாங்கிறா சுவாமி. அவளால உனக்கு எந்த பிரச்சனை? இது பாருங்க, சண்டத்தி இப்ப சின்ன புள்ள, 12 வயசு ஆச்சு, பெரிய புள்ள. இனிமே கைலாசம் இங்க பாருங்க, அந்த தேவர்கள் எல்லாம் என்ன பாருங்க, எல்லாரும் பாருங்க பாருங்க, ஒரு மாதிரியே இல்ல. எங்க பார்வனுக்கு சண்டத்தியா சரியில்லாத பாருங்க எல்லாருக்கு. அப்ப இந்த சண்டத்திங்க வைக்கலாமா? எல்லாரும் சண்டத்தில என்ன சொல்றது உண்மைதான். நான் இப்பதான் கவனிக்கிறேன், எல்லாரும் சண்டத்தியில பாத்துட்டு இருக்காங்க. சரிதான். இப்ப என்ன செய்யலாம்? அப்படி யாரும் இந்த சண்டத்திங்க இருக்க கூடாது. என்ன செய்யணும்? ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி சண்டத்தை காட்டுல அனுப்பிடுங்க சுவாமி. ஏற்கனவே அவளுக்கு என் மேல கோபம் தெரியும். தெரியுங்களா? உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். என்னதோ தெரியல, அவளுக்கு என்னைய மட்டும் அவளை மாதிரி கரிச்சு பிடிச்சிட்டு இருக்கா. சரி, நான் சொல்றேன், நீயே அவளை விரட்டி அப்படியே ஆகட்டும். நான் சிரிச்சிட்டு இருக்கேன். சரி சுவாமி. சண்டத்தி அழைத்தாள். பார்வதி சொல்லுகிறாள், ஏமா சண்டத்தி, என்ன இனிமேல் நீ எங்க இருந்தால் கைலாசம் தீர்த்தாகும். சரி, நீ இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? காடு. காடா? ஆமா. தனியாவா இருக்கணும்? பின்ன பெரிய காட்டுக்கு போ. காட்டுக்கு போங்க, தனியாவாக போகணும். கொஞ்ச நாள் தனியாக இரு. பயமா இருக்கும்ல? பயமா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு தான். சரி, தைரியமான பெண், நீ பயப்படக்கூடாது. உனக்காக ஒரு சண்டன் வருவான், சீக்கிரத்தில் அனுப்பி வைக்கிறோம். அப்படியா? சண்டனை திருமணம் முடித்து காரியத்தை நல்லபடியாக வாழ்வாயாக. அப்படியே ஆகட்டும், சென்று வா. ஐயா, இந்த பிள்ளைய காட்டுல கூட்டிட்டு போக விட்டுருங்க. காட்டுல விடாட்ட பரவாயில்ல, ஏதாவது ஆத்துல தண்ணி வந்து போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழகாக சண்டத்தை கானகத்திலே அனுப்புகின்றார்கள். சண்டத்தை கானகத்திலே வாழ்ந்து வர சரி, சண்டத்துக்கு துணையாக ஒருவர் வேணும் அல்லவா? ஆமா. பாக்கெட்ல கைப்பட்டு வந்து நிக்காரு. ஆமா. தேவர்கள் எல்லாம் மலர் மாலை கொண்டு வருகிறார்கள். சரி. அதிலே ஒரு மறையவன் அந்த மலர் மாலையுடைய வாசம் எப்படின்னு முகர்ந்து பார்க்கின்றார். சரி, மற்ற தேவர்கள் அதை பார்த்துட்டாங்க. ஆமா. சண்டாள பாவி, சண்டாளா, யாருக்கு கொண்டு போற மாலையை முகர்ந்து பார்த்தாய்? சிவபெருமானுக்கு கொண்டு போகிற மாலையை முகர்ந்து விட்டாய் பாவி, சதிகார பாவி. நீ சண்டனாக காட்டிலே போக கடவுள். சண்டனம் சாபம் என்று கானகத்தில் வந்து நிற்கிறார். சண்டனம் சண்டத்தையும் கானகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு நேரத்துல நல்ல மழை பொழியுது. ஆமா, சாரல் மலை, நல்ல மலை. ஆமா ஆமா, இதே மாதிரி தான் வச்சுக்கியா. சரி, காட்டுக்குள்ள இதே மாதிரி ஒரு கோயில். உண்மைதான். சண்டனம் அப்படியே இருந்து படப்புல இருந்து அரிசி எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாரு. வேற ஒண்ணு சாப்பிட்டதுக்கு இல்ல. ஆமா ஆமா, என்ன சரிதான், செய்ய முடியும். அது சொல்லி சாப்பிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து சண்டத்தி கோயிலுக்குள்ள வர சண்டத்தியானவள் சொல்லுகிறார், ஐயா, என்னம்மா, யாருமே இல்லாத காட்டிலே உங்களை நான் பார்க்கிறேன். எங்க காட்டுக்கு புதுசா? இப்ப நம்ம 2 வாரம் தான் ஆச்சு இந்த காட்டுக்குள்ள வந்து. அப்படியா? நம்ம தேவாதி தேவர்கள் சாபம் போட்டு என்ன விரட்டி, எல்லாரும் திட்டம் போட்டு என்ன விரட்டி. நானும் வந்து 2 வாரம் 1 நாள் ஆச்சு. எனக்கு 1 நாளைக்கு முன்னாடி நீ வந்திருக்கிறா. ஆமா. நீ எங்க இருந்தா? நான் கைலாசமலை. நானும் கைலாசமலையில தான் இருந்தேன். கைலாசமலையில ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையா? கைலாசமலை தூத்து மெழுகி கொண்டிருந்தேன். தூத்து வாரக்கூடிய குண்டத்துல இருந்தா? ஆமா ஆமா. என்ன நீ பார்த்திருக்கிறியா? இல்ல, பார்க்கல. பார்க்கலையா? இல்ல இல்ல. பூக்கட்டு வந்தல? ஆமா. பூக்கட்டு கூட ஆள் உண்டுல? ஆமா. அந்த கூட்டத்துல தான் நான் இருந்தேன். அப்படியா? ஆமா. சரி, பகவான் சொல்லிவிட்டார், உனக்காக ஒரு சண்டன் வருவான், திருமணம் முடித்து வாழுங்கள். சாபமிட்டு சண்டனால போகணும்னு சாபம் போட்டாங்க. அப்படியா? உன் பெயர் என்னது? என் பேர் சண்டத்தி. உன் பேர் சண்டத்தி. என் பேர் சண்டன். பெயர் பொறுத்தவே இப்படி இருக்குது. ஆமா. வாழ்க்கை பொறுத்தம் எப்படி இருக்கும் யோசிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து விட்டீர்கள். நமக்கு மட்டும் கல்யாணம் கொடுத்தா நீ வாழ்க்கையில சமையலே பண்ணக்கூடாது. அப்படியா? காட்டுல இருந்து பழமெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. சரி சரி. அப்படி இந்த 2 பேரும் திருமணம் முடித்தார்கள். சரி, மாலையிட்டு மணமோடித்து வாழ்ந்தாளி சண்டத்தியா மணமோடித்து
மதனம் பிரதியும் போலே மங்கையவை வாழ்வரும் நாளையிலே மங்கினல் அகர்ப்பமானாள் மாதமான போதே ஆன போதே செல்வ இப்படி இருக்கக்கூடிய நாளிலே சட்டத்தியானவர்கள் காட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள். சண்டனம் சண்டத்தை எங்கூற்று வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே மதனம் பிரதியும் போலே வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே சண்டத்தியானவள் கர்ப்பமானாள். சண்டத்தை கர்ப்பம் கொண்டு சண்டத்தை மாசம் எத்தனை தெரியுமா? 8 மாதம் ஆகிறது. 8ஆம் மாதத்திலே மன்னவரை பார்த்து சொல்லுகிறாள், சண்டத்தி என்ன யாமா ஒரு மாதிரி கவலையில இருக்கிற இன்னைக்கு எனக்கு வேற ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். திருமணம் கர்ப்பமா இருக்கிறா விபதி கொடுப்போம். விபதி விபதி அதெல்லாம் வேண்டாம். அந்த பன்னீர் பன்னீர் குங்குமப்பூ ஏமா என்ன குங்குமப்பூ மட்டும் நீ சாப்பிட்டான்னு வச்சுக்க முன்ன மாதிரி கலரா அழகா குழந்தை பிறக்கும். அப்படியா? அது எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். போல என்னென்ன வேணும் சீக்கிரம் கேள வருது. கேப்பியா கேட்க மாட்டியா? மாமிசம் சாப்பிடணும் போல ஆசையா. என்னோட மாமியா வேணும். ஐயா மாமிசம் இறைச்சி. மாமிசம் இறைச்சி. ஆமா. ஒரு மான் குட்டியோ முயல் குட்டியோ பிடிச்சிட்டு வாங்க. மான் குட்டியோ முயல் குட்டியோ இது கலக்குறதுக்கா இல்ல சாப்பிடுறதுக்கு. மான் குட்டி முயல் குட்டி எல்லாம் சாப்பிட போறோமா? ஆமா. சங்கத்தி என்ன நீ ஆசைப்பட்டு விட்டாய். ஆமா. உனக்காக நான் கொண்டு வருகிறேன். சரி. என் காரியத்துல வேட்டையாடுவதற்கு சப்தம் வருகின்றான். சரிதான். வேட்டையாட வந்த இடத்தில் சிங்கம் உட்பட சப்தமே வேட்டையாடு. சண்டை இறந்தாள். அறிந்தாள் சண்டத்தை எப்படி இளைஞர்கள் வாருங்கள். மன்னவரி மணவாளா மாலையிட்ட பிராணேநாதா. மன்னவரி மணவாளா மாலையிட்ட பிராணேநாதா. ஆசை மன்னா நேசமன்னா நேசமன்னா என்னுடைய மன்னவரே மன்னவரே. ஆசை மன்னா நேசமன்னா நேசமன்னா என்னுடைய மன்னவரே மன்னவரே. போனேரி மன்னவரே பொல்லாதே உலகை விட்டு. போனேரி மன்னவரே பொல்லாதே உலகை விட்டு. முத்து போலே கண்ணீரை கண்ணீரை உலகெல்லாம் சோர விட்டாள் சோர விட்டாள். உலகெல்லாம் சோர விட்டாள் சோர விட்டாள். மன்னவரே மணவாளா மாலையிட்ட பிராணநாதா. போனேரே மன்னவரே பொல்லாத உலை விட்டு. ஒரு கணவன் இறந்து விட்டார். ஏமா வந்ததா? ஒரு கணவன் இறந்து விட்டார். மனைவி உள்ள மனநிலை எப்படி? புருஷன் செத்து போனவங்க மனைவியுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா. அது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி காட்டுவோம். கதறி கதறி அழுவாங்க. கதறி கதறி. ஆமா. எப்படி நீ கேட்டா அது சொல்லி காட்டுங்க. ஏ மன்னவா முத்து போலே கண்ணீரை முகமெல்லாம் சோர விட்டாள். முத்துவ கொண்டு வருகிறது இல்லையே மன்னா. பவளமான கண்ணீரை முகமெல்லாம் சோர விட்டாள். ஆமா. அடித்தழுது அழுதாலும் யாரும் ஆறுதல் சொல்ல வர மாட்டாங்க. யாரு சொன்னா இங்க இருக்கிறது காடு, அதுலயும் பெரிய காடு. இனிமேல் நாம இந்த உலகத்துல மன்னன் இல்லாத இடத்துல நம்ம இருக்கலாமா? இருந்தாலும் 8 மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை கொண்டுதானே நாம் இறக்க முடியும். அப்படியானால் குழந்தைக்காகவாது வாழ்ந்தாக வேண்டும். அப்படி இந்த மனித ஒருவாறு தேற்றி வாழ்ந்து வருகிறாள் சண்டத்தில். நிறைய மக்கள் அப்படிதான். ஆமா. திருமணம் முடிந்த பிறகு நிறைய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா
நம்முடைய வாழ்க்கை இது முடித்து விடலாம் என்று நினைப்பார்கள். சரி. குடும்பத்தை பாட்டுட்டு அவங்க படக்கூடிய பாடு இருக்குது. தான் பெற்ற பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து மனம் தேர்த்து வாழ்ந்து வருவார்கள். அப்படி என்று சங்கத்தியான வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே மாதம் பத்தி மாதம் திகழ்ந்து குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அப்படி ஒரு சோழில் 7 பிள்ளை ஒன்றுடையாள் பெற்றெடுத்தாள். பிள்ளைகளுக்கு பேருமைத்தால் சந்ததியான் சமிகரனோ நீலவந்த தாரகனோ இப்படியாக ஒரே சூழலிலே 7 குழந்தைகளை பெற்றெடுத்தார்.